ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி அடிச்சிருக்காங்க ஒரு டெமோ ஒன்று பார்த்துட்டு போயிடலாம். எப்படி அடிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த பேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, எப்படி மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி பாருங்கள் 10, ஏசி வந்து 10ன்னு அடிச்சிருக்கான். 3 நாள் விட்டு பாருங்கள், ஏசி வந்து 02, அந்த 02 திருப்புனா 20, அப்போ 10 20. அப்போ 3 நாள் விட்டு பாருங்கள், ஏசி வந்து 30ன்னு வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி ஏசி வந்து 30ன்னு அடிச்சிட்டான். அவன் எங்கே முடிக்கிறான்னு அங்கே தான் திரும்ப ஆரம்பிப்பான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பார்த்தீங்கன்னா இங்கே 30ன்னு அடிச்சிருக்கான். பிசி வந்து 30, அடுத்த நாள் பாருங்கள் பிசி வந்து 02, அந்த 02 திருப்பினா நமக்கு 20ன்னு வரணும். அந்த 20 அடுத்த நாள் பாருங்கள் பிசி வந்து 10. அவன் என்ன ஒரு நாள் தள்ளி அடிக்கணும், ஆனால் பார்த்தா கரெக்டாகவே சேமாக அடிச்சிட்டான். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏசி வந்து 10, ஏசி வந்து 20, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? இது ஏசி கரெக்டாக முடித்தா. இப்போ அதில் பிசி பாருங்கள் 30 20 10 சொல்லி முடிச்சிட்டான். இதில் என்னென்னா சென்டர் நம்பரை மட்டும் என்னென்னா திருப்பி அடிப்பான். ஓகேவா? கரெக்டாக ஃபஸ்ட்டு நம்பர் ஸ்ட்ரைட்டாக அடிச்சு சென்டர் நம்பர் திருப்பிட்டு 3வது நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அடிப்பான். இதான் ஒரு க்ளூ எப்பயுமே. இதை மாதிரி நிறைய டைம் அடிச்சிருக்கான். இங்கே ஏபி பார்த்தீங்கன்னா தெரியும், ஏபி வந்து 27, அதில் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 26. அப்போ ஏபி 26, ஏபி வந்து 27, ஏசி வந்து 26, இல்லை பிசி வந்து 25. அப்போ 27 26 25 சொல்லி கரெக்டாக முடிச்சிருப்பான். அதே சேம் பேட்டர்ன் படி தான் இன்றைக்கி பிசி வந்து 10 சொல்லி முடிச்சிருந்தான். இன்றைக்கி ஏபி 71 எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 26, பிசி 26க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 71. கரெக்டாக 4 நாள் விட்டு பாருங்கள், பிசி வந்து 71 சொல்லி அடிச்சிருப்பான். 26க்கு ஃபுல் பவர் 71, கரெக்டாக 4 நாள் கேப் விட்டு. இங்கே ஏபி வந்து 76ன்னு இருக்கும். அப்போ 76க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 21. அப்போ நமக்கு ஏபி வந்து 21 தான் வந்திருக்கணும். ஆனால் அவன் 71 சொல்லி இன்றைக்கி ஒரு ஏ போர்டு மட்டும் கொஞ்சம் பவரில் அடிச்சிட்டான். ஓகேவா? நல்ல நம்பர் தான் இது. நம்ம இன்றைக்கி ஏபி 71 தான் ஜாயினில் ட்ரை பண்ணேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. ஓகே, நல்ல பேட்டர்ன் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்க்கலாம். நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம், எப்படின்னு மட்டும் பாருங்கள். இது வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு டெமோ மட்டும் ஒன்று சொல்லிடுறேன், எப்படின்னு பாருங்கள். இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 10, ஏபி வந்து 10ன்னு அடிச்சிட்டான். ஏபி 10 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பாருங்கள், ஏபி வந்து 09. அப்போ 10ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 09. இங்கே ஏபி பாருங்கள் 08, அப்போ 08ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 07. அந்த ஏபி 07 அடிக்கணும். இது வரைக்கும் அடிக்கலை. எப்பயுமே தெரியும், நம்ம கரெக்டான டேட்டில் அடிக்க மாட்டான், கொஞ்சம் தள்ளி தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி 07 வரணும். அது வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கலாம், கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். எப்பயுமே ஒரு நம்பர் எடுக்கிறான்னா அதை பேஸ் பண்ணி இன்னொரு நம்பர் அடிப்பான், எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க எப்படின்னு. இங்கே நமக்கு வந்து பிசி பாருங்கள், பிசி வந்து 92, பிசி 92க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 92க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 97. அதை கரெக்டாக 97 சொல்லி அடிச்சிருப்பான். 92க்கு 97. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே முடிக்கிறோன்னு அங்கே தான் ஆரம்பிப்பான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 92க்கு பக்கத்தில் பார்த்தா அடுத்த மாதம் அதே டேட்டில் 41. அப்போ 41க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 46. அது கரெக்டாக வந்து 46 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக கிராஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 92க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 97 அடித்தான். இங்கே 41க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 46ன்னு அடிச்சிட்டான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து 85ன்னு இருக்குது. அப்போ 85க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் பிசி வந்து 80ன்னு வரணும். பிசி வந்து 80ன்னு வரணும். ஆனால் 80 ஆல்ரெடி பார்த்து பிசிலேருந்து 80ன்னு அடிச்சிட்டான். இது வந்து நம்ம கொடுக்க வேண்டிய நம்பரை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அடிச்சிட்டான். ஓகே, இப்போ பிசி 80 அது மைண்டில் வச்சுக்கோங்க. இது எதுக்காக இந்த பேட்டர்ன் சொல்கிறேன் மட்டும் பாருங்கள். நமக்கு ஒரு ஏபி வந்து 07 வரணும். அதுக்காக தான் சொல்கிறேன், எப்படின்னு மட்டும் பாருங்கள். இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 58, ஏபி 58, அந்த 58 திருப்பி நமக்கு 85ன்னு அடிக்கும்போது இதுக்கு எங்கே முடிக்கிறோம் அதே ரேட்டுக்கு நேரம் ஆரம்பிப்பான். ஏபி 58 எடுத்து ஏபியில் வந்து திருப்பி 85ன்னு அடிச்சிட்டான். அப்போது ஏபி வந்து 70ன்னு இருக்கீங்க அதே டேட்டுக்கு நேராக. அப்போ ஏபி 70 திருப்பி நமக்கு ஏபி வந்து 07 அடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கே 10, ஏபி வந்து 10ன்னு அடிச்சிருக்கான். ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஏபி வந்து 09, ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஏபி வந்து 08. அப்போ ஒரு நம்பர் கம்மி பண்ணால் ஏபி வந்து 07 வரணும். நம்ம இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 58 திருப்பி நமக்கு 85 அடிக்கும் போது இங்கே 70, அதை திருப்பி நமக்கு 07 அடிக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு. அப்போ நாளைக்கு ஏபி வந்து 07 வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏபி வந்து 07 ட்ரை பண்ணலாம். அப்படி 07 வந்தால் நமக்கு போர்டு மட்டும் என்ன வருது மட்டும் பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படின்னு மட்டும் பாருங்கள். அதுக்கும் ஒரு டெமோ ஒன்று சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே நமக்கு ஏசி பாருங்கள், இங்கே ஏசி பாருங்கள் 67, ஏசி வந்து 67. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு 4 மாதம் விட்டு பாருங்கள், ஏசி வந்து 66. திரும்ப 4 மாதம் விட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 68 அடிச்சிருப்பான். நம்ம அன்றைக்கி என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 67 66 65 நம்ம கொடுத்தோம். அன்றைக்கி என்னென்னா 635 சொல்லி கொடுத்தேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஏபி பாருங்கள் 61 இருக்கும், ஏபி வந்து 62, ஏபி வந்து 63, ஏசி பார்த்தீங்கன்னா 67 66 65 வரணும். அவன் என்ன பண்ணியிருந்தா மட்டும் பாருங்க டீப்பாக. ஏபி பாருங்கள், ஏபி வந்து 61 62, ஏபி வந்து 63 வரணும். அவன் என்ன பண்ணனா
62, 61, 60 சொல்லி ரிவர்ஸில் போயிட்டான். அப்போ ஏசி பாருங்கள், அதே மாதிரி ஏசி 66, ஏசி வந்து 67, ஏசி 68 சொல்லி அவன் ரிவர்ஸில் போய் அன்றைக்கி என்ன பண்ணான்னா 608 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகே, இதே சேம் ரூட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நமக்கு ஏபி பாருங்கள், ஏபி வந்து ஏசி மட்டும் பாருங்கள், ஏசி வந்து 72, ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 71, நமக்கு பிசி வந்து 70 வந்தால் கரெக்டாக முடியும். 72, 71, அப்போ பிசி வந்து 70ன்னு வரணும். நான் என்ன சொல்கிறேன்னா பிசி வந்து 73 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா 71, 72 மேலே போச்சுன்னா 73, அவன் நமக்கு கீழே வரும்போது தான் ரிவர்ஸில் போனால் பிசி 73 வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பிசி 73 வரலாம். ஓகேவா, பிசி 73 வரலாம். ஏபி வந்து 07 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி 07 வந்தால் நமக்கு 073 ட்ரை பண்ணலாம். அப்படி 3 ஆப்ஷன் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து ஏபி 07 வந்தால் பிசி வந்து 73 வரலாம். அப்படி இல்லைனா 72 கூட வரலாம். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 74, பிசி 73, பிசி வந்து 72. ஏன்னா எனக்கு என்னென்னா பிசி வந்து 73 வரும்னு தோணுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 073 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு சப்போர்ட்டுக்கு மட்டும் பிசி 80 ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னது தான். என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே பிசி பாருங்கள், 92க்கு 97 அடித்தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி, 92க்கு 97. அடுத்து பார்த்தீங்கன்னா 41, 41க்கு 46 சொல்லி அடிச்சுன்னா கரெக்டாக வந்து ஒரு நம்பர் பவர். இங்கே 85ன்னு இருக்குது. அப்போ 85க்கு ஒரு நம்பர் போனால் 80ன்னு வரணும். அப்போ பிசி 80 சொல்லி வரலாம். ஆனால் ஆல்ரெடி பிசி வந்து 80 சொல்லி முன்னாடி அடிச்சிருந்தான். அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் என்னன்னா சில நேரத்தில் வந்து அடிக்க வேண்டிய நம்பர் கரெக்டாகவே அடிச்சிருவோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெமோன்னு சொல்கிற பாருங்கள். இதை மாதிரி ஏற்கனவே ட்ரை பண்ணி அது மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா இங்கே பாருங்கள், ஏசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 85, அந்த 85 திருப்பி நமக்கு பிசியில் வந்து 58ன்னு அடிச்சிருப்பான். 85 அதை திருப்பி 58ன்னு அடிச்சிருப்பான். இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா 78. அப்போ அந்த 78 திருப்பினா நமக்கு வந்து 87ன்னு வரணும். ஆனால் 87 கரெக்டாக அடிச்சிருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 87 அடிச்சிருப்பான். அதனால் நம்ம திரும்ப அடுத்த நாள் அடிக்க மாட்டான்னு சொல்லி அலட்சியமாக விட்ட நம்பரு கரெக்டாகவே 87 சொல்லி கரெக்டாகவே அடிச்சிருப்பான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வரணுமோ அதுதான் கரெக்டாக வரும். அதனால் வந்து நீங்கள் இதுவும் பிசி வந்து 80 சொல்லி சப்போர்ட் வச்சுக்கோங்க. அப்படி 80 வந்தால் நீங்கள் 580 சொல்லி ஒரு நம்பரு, ஓகேவா, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பிசி 80 வரலாம், அப்படி இல்லைனா வந்து ஏபியில் வந்து 07, ஓகேவா, 073, அப்படி இல்லைனா வந்து 580. ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது. ஒரு வின்னிங் வந்து ஓப்பனில் ஒரு வின்னிங் கொடுக்கணும். அதுக்காக தான் திரும்ப நீ வீடியோ போட்டேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 07 ஸ்ட்ராங் கெஸ்ஸிங். ஏபி வந்து 07. அப்படி 07 வந்தால் நீங்கள் வந்து 073 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 580. ஓகே, இது ரெண்டு ட்ரை பண்ணுங்க ஜி. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ போடலாம்.